பாடலாம் உற்சாகமா. ஜீவியமே ஒரு ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே தேவி வசிக்கும் மனிதர் அனைவரும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே ஒரு ஜீவியமே. முறை நம்முடைய வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற ஒரு பொய்யான வேதாந்தத்தை என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. நம்ம ஒரு அண்டி கொள்ளலன்னா நமக்கு பெரிய வீழ்ச்சியாயிரும். அதை உணர்ந்தவர்களா பாடுவோம். பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். இயேசுவில் சார்வதால் பரிசுத்தம் காணும், பரிசுத்தர் ஆட்சியில் சாட்சி கூறும். இறைவீடில் முடிவது வீழ்ச்சியாகும், இறைவீடில் முடிவது வீழ்ச்சியாகும். ஜீவியமே ஒரு ஜீவியமே. இன்னைக்கு நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பு கீறிக்கிறாங்க. அநேக மக்கள் என்ன செய்றாங்க, தன்னோட உடம்ப வருத்திக்கிறாங்க. உடம்ப ரத்தம் வழிய வர்றபடி என்ன செய்றாங்க, கிழிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு நம்புறாங்க. ஆனா அங்க நிம்மதி கிடைக்காது. நமக்காக கல்வாரி சிலுவையில ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடி எல்லாவற்றையும் மனித குலத்துக்காக சிந்தி ரட்சிப்பை நமக்காக வைத்திருக்கிறார். நாமெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வது. அவருடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை அறிவிப்போமானால் நம் மனதார அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தையிலே நாம் சேர்ந்து கொள்வோம். நித்தம் நம்மை விட்டு செல்வார் பாரீர், அவர் யாரும் செல்லும் அவ்விடமும் பாரீர். நித்தம் நம்மை விட்டு செல்வார் பாரீர், அவர் யாரும் செல்லும் அவ்விடமும் பாரீர். அலறலும் புலம்பலும் உடல் தனை கீறலும் நரகத்தின் தினசரி ஆட்சி கேளி. இரக்கத்தின் வழி காணார் கதியும் காண்பி, இரக்கத்தின் வழி காணார் கதியும் காண்பி. ஜீவியமே ஒரு ஜீவியமே. நம்மளுடைய மக்கள் அநேக இடத்துல இயேசு என்றால் யார் என்று தெரியாதபடி அது ஒரு பொருள் என்று நம்பி இருக்கிறார்கள். இயேசு என்றால் யாரென்றே தெரியாது. அப்படிப்பட்டதான இடங்களுக்கு போய் நாம் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் அழியுது அப்படிங்கிற ஒரு தாகம் நமக்கு வேணும், அந்த பொறுப்பு நமக்கு வேணும். அதை உணர்ந்தவளா இந்த பாடலை பாடுவோம். பிறப்பின் மோகம் நிற்க ஆட்கள் தேவை, யாகத்தின் பாதைக்கு செல்வோர் தேவை. பிறப்பின் மோகம் நிற்க ஆட்கள் தேவை, யாகத்தின் பாதைக்கு செல்வோர் தேவை. என் ஜனம் அழியுதை எங்கும் ஆண்டவர் துக்கத்தை தணிக்கும் சீஷர் தேவை. வருவோர் யாருக்கும் இதுவே வேலை, வருவோர் யாருக்கும் இதுவே வேலை. ஜீவியமே ஒரே ஜீவியமே. காலம் கடந்துருச்சுன்னா திரும்பவும் நமக்கு அது கிடைக்காது. ஒருவேளை இன்றைக்கே நம்மளுடைய ரட்சிப்பின் நாளாக இருக்கலாம், இன்னைக்கே ரட்சணிய நாளாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம், இருதயத்தை அவருடைய பாதத்துல ஊற்றுவோம்.
நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பொருள் பொண்ணு எதுவுமே நம்ம கூட வராது. நம்முடைய ஆத்மா பரிசுத்தமா இருந்தா மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு செல்ல முடியும். வேற எந்த தகுதியும் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். எண்ணிப்பார் கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். உலகத்தில் சேவை சாகையில் ஓயும், உன்னுடன் மரித்த பின் வருவதது. கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும், கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும். ஜீவியமே ஒரே ஜீவியமே. என்னுடைய கல்வி, என்னுடைய செல்வம், என்னுடைய பொருள் அனைத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம். அவர் நாம என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரம் தந்தையை கையளித்தே கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தும் அர்ப்பணம். கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தும் செல்லுவேன் சொல்லுவேன் இயேசுவை வழிய. வாழ்க்கையில் தம்மையை கொண்டு வாழ்வேன், என்றுமே அங்கே நான் உம்மில் வாழ்வேன், என்றுமே அங்கே நான் உம்மில் வாழ்வேன். ஜீவியமே ஒரே ஜீவியமே. அண்ட சராசரம் அனைத்திலுமே தேவி வசிக்கும் மனிதர் அனைவர் பூமியில் வாழ்வது ஒரே கரமே. ஜீவியமே ஒரே ஜீவியமே.